வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி பீட்ரூட் வர செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய வீட்டில் ஒருத்தரோ அல்லது 2 பேரோ இந்த மரக்கறி பிடிக்காது, அந்த மரக்கறி பிடிக்காதுன்னு சாட்டு போக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாட்டு போக்கு சொல்கிறவங்களுக்கு எப்படி நம்ம சுவையாக செய்து கொடுக்கறது அல்லது சாப்பிட வைக்கிறது என்று நம்ம பல வழிகளில் யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு மரக்கறி தான் இந்த பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்டை குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றபடி எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 900 கிராம் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு அதை நாங்கள் கேரட் சீவோம் பாருங்கள், அந்த கேரட் சீவியால் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் அதாவது தண்ணிப்பெற்று அதிகமாக இருக்கும். அந்த தண்ணிப்பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இனிப்பு தன்மை, அதாவது இந்த நாங்கள் வறுக்கிற வர இனிப்பாக வரும். அதே வேளையில் உதிரியாகவும் கிடைக்காது. அதனால் இதில் இருக்கிற ஜூஸை கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்து நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இதிலிருந்து புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் வெளியிலலாம் ஊற்ற வேண்டாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நீங்கள் விரும்பினவங்க குடிக்கலாம். அடுத்தது இந்த வரைக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 40 கிராம் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கிள்ளிய 2 அலகு கருவேப்பிலை, 2 செத்தல் மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய், இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வரைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ, இது கூடவும் நீங்கள் சேர்த்துக்கலாம், குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் இந்த வரைக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வரை எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். இப்போ சூடான ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் கடுகு, பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு லைட்டான பொன்னிறமான பதம் வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெருப்பு மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ இந்த பீட்ரூட்டு வரைக்கு தேவையான மசாலாக்கள் உப்பை சேர்த்துடலாம். தூள், மஞ்சள் தூள், இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ, இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட்டோட இந்த நம்ம போட்ட மசாலா, இந்த தேங்காயெல்லாம் நல்லா கலக்கிறபடிக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வரைக்கு நாங்கள் சேர்த்துட்டு நாங்கள் வறுக்கும் பொழுது உங்களுக்கு சிரமம் இருக்காது. இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தாளினியோட பீட்ரூட்டு சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நெருப்பு மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து வரையை திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக நெருப்பை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டு இன்னும் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் இது நல்லா பொரியட்டும். நமக்கு வர உதிரியாக கிடைக்கணும், அதுக்காக நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நீங்கள் மூடியை திறந்துட்டு பொரிய விடுறீங்க பாருங்கள், அந்த நேரம் இடைக்கிட நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இல்லைன்னு சொன்னால் வர அடிபிடிச்சிடும். இந்த மாதிரி வர செஞ்சு போட்டு நீங்கள் வேறு எந்த ஒரு கறியும் இல்லாமல் கூட நீங்கள் சாதத்தோடு இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க பீட்ரூட் வர. இனி அடுப்பை அணைச்சிட்டு இறக்கி பரிமாறிடலாம். என்ன நண்பர்களே, இலகுவாக சுவையாக எல்லாரும் விரும்புகிறபடி எப்படி ஒரு பீட்ரூட் வர செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒருவேளை இந்த பீட்ரூட் வரைய குழந்தைகள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னால், அவங்க காரம் குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இதில் சேர்க்குற செத்தல் மிளகாயிலையோ அல்லது நீங்கள் சேர்க்குற தூள்லையோ கொஞ்சம் குறைச்சி கூட்டி சேர்த்துக்கலாம்.
அதே போல் இவ்வளவு தான் தேங்காய் பூ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப குறைச்சோ கூட்டியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் தனுஷ் குச்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.